Hi guys, welcome back. First of all, I want everyone to subscribe. நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I'll wait till you subscribe. Okay, I guess everyone subscribed. லைக் இப்போ பண்ண சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா அதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. இன்னைக்கு I wanted to talk about this. Of course, trading எல்லாருக்கும் it looks very exciting, right? சார்ட்ஸு, ப்ராஃபிட்ஸு, அந்த ட்ரீம் லைஃப் ஸ்டைலு அதெல்லாம். ஆனால் லெட்ஸ் பி ரியல், மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபெயில். ஏன்னா அவங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் தெரியலை அப்படின்றனால இல்லை. தே ஃபெயில் பிகாஸ் அவங்க எல்லாரும் சம் காமன் ட்ராப்ஸில் மாட்டிக்கிறாங்க, ஒரு காமன் குழிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு பிரேக் டவுன் the 3 most common pitfalls in trading. So அந்த குழியில நீங்க விழுந்தீங்கன்னா it can destroy your trading journey. So first of all, pitfall number 1, biggest pitfall, that is over trading. You know that feeling, நீங்க காலையில இருந்து சார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, எதுவுமே நடக்கல, பட் உங்களுக்கு அந்த urge வருது, பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், பையோ செல்லோ ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணா போதும்டா அப்படின்ற மாதிரி ஒரு urge வருது. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ப்ளோ ஆகுது. ஸோ இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். எனக்கு, உங்களுக்கு, வீடியோ பார்க்காத ஒருத்தருக்கு, ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் நடந்திருக்கும். ஸோ ஓவர் ட்ரேடிங் எதனால் வருதுன்னா இம்பேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் நமக்கு பொறுமை இல்லாதனால தான், ரைட்? இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, கரெக்டான டேர்ம், விச் இஸ் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்கே இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, எங்கே இந்த ட்ரேட் நம்ம இல்லாமல் ப்ராஃபிட்டுக்கு போயிடுமோ அப்படின்ற ஃபியர். ஸோ அந்த ஃபியர்னால தான் இந்த இம்பேஷன்ஸ் வருது. இந்த இம்பேஷன்ஸ்னால தான் ஓவர் ட்ரேடிங் நடக்குது. இது நான் ஒரு கோட் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, அப்போ ஒரு கோட் நான் ரீட் பண்ணேன். எங்கே ரீட் பண்ணலாம் எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் நான் ரீட் பண்ணேன். அந்த கோட் என்னென்னா, நான் நிறைய வாட்டி அதை என்னோட இதில் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டோரிஸில். இன் ட்ரேடிங் ஸ்லோஸ் ஃபாஸ்ட் அண்ட் லெஸ் இஸ் மோர் அப்படின்னு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெதுவாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணலாம், விச் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக எய்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அதிகம். ஸோ கிரீட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் எனிமி இன் ட்ரேடிங். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஓவர் ட்ரேடிங்னால தான் நீங்கள் அக்கௌண்ட் ப்ளோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி பேசி நோ யூஸ். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் தான். இவன் சும்மா இதை பற்றி மட்டும் பேசிட்டு போயிடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுக்கு ஃபிக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் பிளான் பில்டு பண்ணுங்கள். அந்த பிளானில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ ட்ரேட் எடுக்க போகிறீங்க, எப்போ எடுக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பர்சனலி 9:30 to 11:30 தான் ட்ரேட் எடுப்பேன், நியூயார்க் டைம். நான் பேசுகிற எதுவுமே இந்தியன் டைம் பேஸ்டாக இருக்காது. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், நான் இந்தியன் டைம் பேஸ்டாக மோஸ்ட்டாக எதுலேயுமே பேச மாட்டேன். லைவ் எப்போயாவது ஸ்ட்ரீம் பண்ணுற யூடியூப்லனா அப்போ சொல்லுவேன் 7 மணிக்கு லைவ் பண்ணுறேன், அது மட்டும் இந்தியன் டைமில் போடுவோம். மற்றபடி எல்லாமே நியூயார்க் டைமில் தான் நான் பேசுவேன். இப்போ நியூயார்க் டைமில் 9:30 to 11:30 AM அப்போ தான் நான் ட்ரேட் எடுப்பேன், பர்சனலி NQ ஃபீச்சர்ஸ். இதுவும் என்னோட ரூல். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல் செட் பண்ணிக்கோங்க. ரூல் செட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் எழுதுனதுக்கப்புறமா உங்கள் லேப்டாப்புக்கோ கம்ப்யூட்டருக்கோ பின்னாடி லைட் ப்ளூ கலரில் ஒரு வால் இருக்குதா? அஃப்கோர்ஸ் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாக அந்த கலரில் தான் வால் இருக்கும். அந்த வாலில் அதை ஒட்டிடுங்க. டெய்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை ரீட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் உங்களோட பிட்ஃபால் நம்பர் 1க்கான ஃபிக்ஸ். 2வது குழிக்குள்ளே போவோம், பிட்ஃபால் நம்பர் 2. இது என்னன்னா, இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மோஸ்ட்டாக வர நியூ ட்ரேடர்ஸ் என்னன்னா, நம்ம மைண்ட்லலாம் என்ன இருக்கும், மோஸ்ட்டாக ட்ரேடிங்குள்ளே புதுசாக வரோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படியாச்சும் பணக்கார ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரும் வருவோம், ரைட்? மைண்டில் பிகினிங்கில் ஓடுற ஒரே ஒரு கொஸ்டின் எப்போடா மண்டே வரும், சாட்டர்டே ஆனாலே எப்போடா மண்டே வரும், எவ்வளோ ட்ரேடராக இன்றைக்கி இருக்கலாம், எவ்வளோ மணிடா மேக் பண்ணலாம், இப்படின்னு தான் எல்லாருக்குமே திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டின். கொஞ்ச நாள் போக போக, அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக நீங்கள் ஆகிட்டீங்க, ஒரு 2 வருஷம் போயிடுச்சு, 3 வருஷம் போயிடுச்சுன்னா உங்கள் மைண்டில் வர கொஸ்டின் இன்னைக்கு நான் எவ்வளோ லூஸ் பண்ணால் நாளைக்கும் என்னால் ப்ராப்பர் மைண்ட் செட்டோட ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரியாதவே ஒரு டேர்ம். நிறைய பேருக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னே தெரில. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசிக்காக இவ்வளோ நாள் கேம்பிள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்தால் ஒரு பேட் ட்ரேட் ஆனாலே உங்களோட டோட்டல் வீக்கோட ப்ராக்ரஸே க்ளோஸ் பண்ணிடும். ஒரு மீம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நான் அந்த மீம் கிடைச்சா அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ஒரு பேட் ட்ரேட் எடுத்தாலே உங்கள் டோட்டல் வீக்கோட ப்ராக்ரஸே அது க்ளோஸ் பண்ணிடும். இந்த ட்ரேடிங் கேமில் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கணும்,
அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். மெயின் திங் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபிக்ஸ் இருக்குது. ப்ராப்ளமில் தான் அஃப்கோர்ஸ் என் வீடியோ பார்க்குற எல்லாருமே மோஸ்ட்டாக ப்ராப்ளமில் தான் ட்ரேட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுக்கலாம் எல்லாருமே ப்ராப்ளம்லேயே ட்ரேட் எடுங்க. ஸோ ஃபிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு 100K அக்கௌண்ட் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100K அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் ஒரு 100K அக்கௌண்ட்டே ட்ரேட் எடுக்கலை. அந்த 100K அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் ட்ராடவுன் எவ்வளவோ நீங்கள் அவ்வளோதான் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போது அந்த 100K அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் ட்ராடவுன் மோஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற கெப்பாசிட்டி 10K தான். அந்த 100K அக்கௌண்ட்டில் உங்களால் நிறைய ரிஸ்க் பண்ண முடியாது. அதில் நீங்கள் 1% ரிஸ்க் பண்ணுறதே அதிகம். ஆனால் 1%க்கு மேலே என்றைக்குமே ரிஸ்க் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு சிங்கிள் ட்ரேடில் எப்பயுமே 1%க்கு மேலே ரிஸ்க் பண்ணாதீங்க. எப்பயுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டோட டெய்லி லாஸ் லிமிட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருக்கீங்க, உங்களால் அடுத்தடுத்த அக்கௌண்ட் வாங்கிட்டே இருக்க முடியும்னா go and do it. Nobody is going to stop you. பட் உங்கள் அக்கௌண்ட்டோட டெய்லி லாஸ் லிமிட்டை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு அது என்னதான் ஆனாலும் கீழே போனால் பரவாயில்ல, அப்படியே ரன் பண்ணி அக்கௌண்ட் ப்ளோ ஆனால் பரவாயில்லன்னு விடாதீங்க. ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் ட்ரேட் எடுத்த எல்லாருமே கண்டிப்பாக லாஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. லாஸஸ் வந்து பார்ட் ஆஃப் த கேம். ஏன் இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ட்ரேடர்ஸ், ரொம்ப மில்லியன் கணக்கில் பே அவுட்ஸ் எடுக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாருமே இப்போயும் லாஸ் மேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா அவங்களோட லாஸ் ஸ்மாலாக இருக்கும் அவங்க அக்கௌண்ட் சைஸுக்கு, நம்மளோட லாஸ் பெருசாக இருக்கும். இது ஒன்று தான் சின்ன வித்தியாசம். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா எவ்ரிதிங் வில் பி கான். ஓகே, நவ் கமிங் டு த லாஸ்ட் பிட்ஃபால். இது என்னன்னா ரொம்ப சிம்பிள், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காது. ஓகே, சோஷியல் மீடியா வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட எல்லா பிகினர்ஸ் மைண்டையுமே கரப்ட் பண்ணிடுச்சு. ஃப்ளாஷி கார்ஸ், லேம்போகினி, 7 மானிட்டர் செட்டப்பு, 6 மானிட்டர் செட்டப்பு, ஒரு நாளையில் 10 100K அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறது, சும்மா அதிகமாக ரிஸ்க் பண்ணி லைவ் அக்கௌண்ட்டில் $100 ஆட் பண்ணி 1:infinity லெவரேஜ் வச்சு NFPயில் ஒரே நைட்டில் அதை 1 மில்லியனாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறது எல்லாமே அஃப்கோர்ஸ் எல்லாரும் பண்ணி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்லாம் செட் பண்ணி வச்சிட்டாங்க பிகினர்ஸ் மைண்டில். ஆனால் ட்ரூத் அது இல்லை. ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸ் மாதிரி இந்த பிஸ்னஸும் இட் டேக்ஸ் டைம் டு க்ரோ. ஓகே, சரி, எப்படி இந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றது? இதுக்கு ஃபிக்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு மாதத்துலேயே டபுள் பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரு 50K அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அடுத்த மாதமே 5 அக்கௌண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறது, அது மாதிரி அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்லாம் செட் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க எய்ம் பண்ணுங்கள். 3 to 5% ஒரு மந்த்துக்கு மேக் பண்ணுறீங்கன்னா அதுவே எக்ஸ்ட்ராடினரி. அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ணுங்கள், அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே இமேஜினரி டெட்லைன் செட் பண்ணிக்காதீங்க. டெட்லைன் செட் பண்ணிட்டு ஐயோ இதுக்குள்ளே நான் இது பண்ணணும், இதுக்குள்ளே இது பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு டைம் கொடுங்க, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சப்மிட் டு டைம் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே சம்திங். ரொம்ப நாளாக நான் என்னோட ஆல்கிமேட்ஸில் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அதில் நான் ரொம்ப நாளாக நிறைய வாட்டி இதை சொன்னதான். ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் இல்லை, இது ஒரு மேரத்தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, உங்கள் எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க, ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் நவ். வில் see you guys in the next video. Bye bye.